அட்டகாசமான சுவையில் பீர்க்கங்காய் கூட்டு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உடலுக்கு ரொம்பவே குளிர்ச்சி ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த கூட்டு ரெசிபி செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபங்க. இந்த கூட்டை நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முதல்ல நான் 400 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இந்த தோலை ஃபுல்லாக சீவி எடுத்துடுங்க. இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நான் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னமும் பொடியாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா மூழ்கி வர வரைக்கும் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க. இந்த ரெசிபிக்கு சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்து இருக்கணும். ரொம்பவும் குழைய விட்டுறக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். பீர்க்கங்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காயை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இது லேசாக கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நீங்கள் கொதிக்க வச்சிங்கனாலே போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துடும். இப்போ தாளிப்புக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இதோட ருசி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும்னு அவசியம் கிடையாது. லேசாக நிறம் மாறி இது போல் வந்துச்சுனாலே போதும். இப்போது பீர்க்கங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தாராளமாக கொத்தமல்லி தூவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.